الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் உலகம் முழுக்க வாழுகின்ற உழைப்பாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு எல்லா மக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை, தங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ரீதியில், கண்ணியத்தை பறைசாற்றக்கூடிய ரீதியில் உலகம் முழுக்க இன்றைக்கு உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எல்லா மதத்தவர்களாலும் உழைப்பின் அருமையை குறித்தும், உழைப்பின் பெருமையை குறித்தும், உழைப்பாளர்களின் கண்ணியம் சிறப்புகளை குறித்தும் பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் இஸ்லாமிய மார்க்கம் உழைப்பை குறித்தும் உழைப்பாளர்களை குறித்தும் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் உழைப்பை குறித்து, உழைப்பாளர்களின் பெருமையை குறித்து பேசியதை போல் எந்த மதமும் பேசவில்லை என்று நாம் தெளிவாய் சொல்ல முடியும். காரணம், குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் அவ்வளவு செய்திகள் உழைப்பை வலியுறுத்தி உழைப்பாளர்களின் பெருமைகளை பறைசாற்றி பேசப்பட்டுள்ளன. குர்ஆனின் 3 வசனங்களை உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன். திருக்குர்ஆனின் சூரத்துல் ஜுமுஆவிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபதுலில்லாஹ். நீங்கள் தொழுகையை நிறைவு செய்துவிட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்லி, பூமியிலே பறந்து செல்லுங்கள், வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். சும்மா இருந்து விட வேண்டாம், இறைவனின் அருளை தேடிச் செல்லுங்கள் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது, கட்டளையிடுகிறது. அருளை தேடலாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தேடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவை பிறப்பிக்கின்றான். ஃபதுலுல்லா, அல்லாஹுடைய அருள் என்று அல்லாஹ் இங்கு குறிப்பிடுவது உழைப்பதை, சம்பாதிப்பதை, தன் சொந்த காலில் நின்று தனக்கான பொருளாதாரத்தை ஈட்டுவதை அல்லாஹ், இது என்னுடைய அருள், அந்த வருமானம் பரக்கத்தான வருமானம், என் அருளை பெற்ற வருமானம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். சூரத்துல் முஸம்மிலே அல்லாஹ் 2 பிரிவினர்களை, சாரார்களை பேசுகிறான். வஆஹிரூன யضربون في الارض يبتغون من فضل الله. ஒரு கூட்டத்தினர் பூமியில் பிரயாணம் செய்வார்கள், பயணம் மேற்கொள்வார்கள். எதற்காக? யபுத்தகூன மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹுடைய அருளை தேடுவதற்காக வேண்டி பயணப்படுவார்கள். வஆஹிரூன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், இன்னொரு கூட்டத்தினர் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வார்கள் என்று 2 பிரிவுகளை குறித்து, சாரார்களை குறித்து அல்லாஹ் பெருமைப்பட பேசுகிறான். அல்லாஹுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி தன் உயிரையும் தியாகம் செய்வதற்காக தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் யுத்தகலத்தில் நின்று போராடக்கூடிய போராளிகள், அவர்களோடு சரிசமமாய் நிறுத்தி அல்லாஹ் பேசுகிறான்.
உழைக்கக்கூடிய வர்க்கத்தினரை, உழைப்பாளிகளை, தொழிலாளிகளை, இவர்களை அல்லாஹ் பேசுகிறான். யுகாத் எவ்ரிபூன ஃபில் அர்லி யப்தகூன மின் ஃபதுலில்லாஹ். தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்பதற்காக, தன் குடும்பத்திற்காக வேண்டி பயணப்பட்டு அவர்கள் சம்பாதிப்பார்கள், தொழிலில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் பேசுவதை பார்க்கலாம். சூரத்துல் ஃபுர்கானிலே நபிமார்களை குறித்து, ரசூல்மார்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய வசனம் இது. வமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன் இல்லா அன்னஹும் லயஅகுலூன த்ஆம வயம்ஷூன ஃபில் அஸ்வாக். நபியே, உங்களுக்கு முன்னால் நாம் அனுப்பிய அத்தனை ரசூல்மார்களும் தூதர்களும் லயஅகுலூன த்ஆம, உணவை உண்ணுபவர்களாக இருக்கிறார்கள். வயம்ஷூன ஃபில் அஸ்வாக், கடைவீதியில் உலா வருபவர்களாய் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கடைவீதியில் உலா வருபவர்களால் அவர்கள் பொழுதை போக்குவதற்காக, வீணாக சுற்றி திரிவதற்காக வரமாட்டார்கள். கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதற்காக, உழைப்பதற்காக, தொழில்துறையில் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்காக அவர்கள் உலா வருவார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிய பின்னணியை குறித்து தஃப்சீரிலே எழுதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் தான் ரசூல் என்பதை, நபியாக அனுப்பப்பட்டிருப்பதை பிரகடனம் செய்த போது முஷ்ரிக்கீன்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. காரணம், 2 பண்புகளை எதிர்பார்த்தார்கள். ரசூலாய் ஒருவர் அல்லாஹுவால் அனுப்பப்படுகிறார் என்றால், அவர் நபியாய் அனுப்பப்படுகிறார் என்றால் அவரிடத்தில் 2இல் ஒரு பண்பு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஒன்று, அல்லாஹுவால் அனுப்பப்படக்கூடிய ரசூல் என்பவர் மலக்காக இருக்கணும்னு நினைச்சாங்க. நம்மை போன்ற சாதாரண மனிதராய் இருக்கக்கூடாது, அவர் ஒரு அதிசய படைப்பாய் இருக்க வேண்டும், வானத்தில் இருந்து இறங்கிய மலக்காக இருக்க வேண்டும், வானவராக இருக்க வேண்டும். வானவர்களுக்கு நம்மை போன்று பசி எடுக்காது, வானவர்களுக்கு நம்மை போன்று தாகம் எடுக்காது. எனவே நான் சாப்பிடுவதை போல் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மலக்காக இருக்கணும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தூதர் என்று பிரகடனம் செய்து கொள்கிறார். நம்மை போலவே அவர் மனிதராக இருக்கிறார். நாம் சாப்பிடுவதைப் போலவே அவரும் சாப்பிடுகிறார். நமக்கு பசி எடுப்பதைப் போலவே அவருக்கும் பசி எடுக்கிறது. எனவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். மலக்காகத்தான் இல்லை, அல்லது அவர் மலிக்காகவாக இருக்கணும் என்று நினைத்தார்கள். மலிக் என்று சொன்னால் அரசர் என்று அர்த்தம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய, நம்மை ஆளக்கூடிய மன்னர் அல்லாஹுவால் ரசூலாக அனுப்பப்பட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் நினைத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசரும் கிடையாது. ஒருவர் அரசராக இருந்தால் கடைவீதியில் வந்து வியாபாரம் செய்ய வேண்டிய தேவை இருக்காது. அவர் யாருக்கு கீழும் இருக்க மாட்டார், எல்லோரும் அவருக்கு கீழ்தான் இருப்பார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைவீதியில் வந்து நம்மை போல் தொழில்துறையில் ஈடுபடக்கூடிய, வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய சாதாரண மனிதராக இருக்கிறாரே ஒழிய அரசராக இல்லை. அவர் மலக்காகவும் இல்லை, மலிக் என்கிற அரசராகவும் இல்லை. எனவே எங்களால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று முஷ்ரிக்கீன்கள் மறுத்த போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். வபா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன் இல்லா அன்னஹும் லயஅகுலூன த்ஆம வயம்ஷூன ஃபில் அஸ்வாக். நபியே, உங்களை மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் அனுப்பிய அத்தனை தூதர்களும் உலகத்திலே அவர்கள் மலக்காக வரவில்லை. அவர்கள் மலக்காக வரல, வானவர்களாக வரல. உங்களை போன்ற, இவர்களை போன்ற சாதாரண மனிதர்களாக வந்து இவர்களுக்கு பசி எடுத்ததை போல அவர்களுக்கு பசி எடுத்தது, இவர்கள் சாப்பிட்டதை போல அவர்களும் சாப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, வயம்ஷூன ஃபில் அஸ்வாக், அத்தனை ரசூல்மார்களும் கடைவீதியில் உலா வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாய், தொழில்துறையில் ஈடுபடுபவர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்று முன் சென்ற எல்லா ரசூல்மார்களை குறித்தும் அல்லாஹ் பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம், ஒவ்வொரு ரசூலும் ஏதேனும் ஒரு தொழிலில், ஏதேனும் ஒரு உழைப்போடு தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தஃப்சீரு துர்ருல் மன்சூர் என்கிற தஃப்சீரிலே வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, அவ்வலு மன் ஹாக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதலில் நெசவு தொழில் ஈடுபட்டவர்கள், நெசவு தொழிலை செய்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று எழுதுகிறார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாய் வானத்தில் இருந்து, சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். ஆதமும் அவ்வாவும் சேர்ந்து இறக்கப்பட்டார்கள். அப்பொழுது
தங்களுடைய மானத்தை மறைப்பதற்கு சுவனத்தின் இலைகளை வைத்து மறைத்திருந்தார்கள். சுவனத்தின் இலைகளோடு மானத்தை மறைத்தவர்களாய் ஸ்வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்படுகிறார்கள். பூமிக்கு வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சூரியனுடைய வெப்பத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியலை. கடுமையான வெயில் சுட்டெரிக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்தார்கள். உடனே அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிற போதே பருத்தியை கொண்டு வந்தார்கள். பருத்தியால் எப்படி ஆடையை செய்வது என்கிற கலையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பருத்தியில் இருந்து நெசவு செய்து அதன் மூலம் ஆடையை உருவாக்கி அவர்கள் அணிந்து கொண்டார்கள். முதலில் நெசவு தொழிலில் ஈடுபட்டவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, வயஸ்னஉல் ஃபுல்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டினார்கள் என்றார்கள். கப்பலை கட்டுகிறார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரணம், நூஹ் நபி தச்சு வேலை செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அவர் ஒரு தச்சராக இருந்தார்கள். எப்படி கட்டுமான பணியில் ஈடுபடுவது, எப்படி ஒரு கப்பலை செய்வது, மரக்கட்டைகளை வைத்து ஒரு பொருளை எப்படி செய்வது என்கிற விஷயங்களை எல்லாம் அறிந்தவராய் நூஹ் நபி இருந்ததால் தான் ஒரு கப்பலை கட்டுங்கள் நூஹே என்று அல்லாஹ் நூஹ் நபிக்கு உத்தரவிட நூஹ் நபி கட்டினார்கள். குல்லமா மர்ர அலைஹி மலஉன் மின் கௌமிஹி சஹிரு மின்ஹு, நூஹ் நபியின் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிரிவினர்கள் நூஹ் நபியை கடந்து செல்கிற போதெல்லாம் பரிகாசம் செய்வார்கள். நூஹ் நபி, நூஹே, நாம் இருப்பது பாலைவன பிரதேசம், இங்கே கடல்கள் கிடையாது, எங்கே நீ கப்பலை கட்டுகிறாய், எதை வைத்து நீ கடலிலே எதை வைத்து இதை செலுத்துவாய், ஓட்டுவாய் என்றெல்லாம் பரிகாசம் செய்தார்கள். நூஹ் நபி பதில் சொன்னார்கள், இன் தஸ்ஹரு மின்னா ஃபஇன்னா நஸ்ஹரு மின்கும் கமா தஸ்ஹரூன், இப்படியே எங்களை தொடர்ந்து கேலி செய்து கொண்டிருந்தால் ஒரு காலம் வரும் எங்களை கிண்டல் செய்வதைப் போல் பரிகாசம் செய்வதைப் போல், அப்பொழுது உங்களை பார்த்து நாங்கள் பரிகாசம் செய்வோம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை பார்க்கிறோம். முதலில் கப்பலை கட்டியவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆன் சொல்கிறது, வ அலன்னா லஹுல் ஹதீத, இரும்பை அவருக்கு இலகுவாக்கி கொடுத்தோம். ஒரு இரும்பை உருக்கி அதன் மூலம் கவச உடையை எப்படி செய்வது என்கிற கலையை முதலாய் கற்றவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இரும்பு தொழிலை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இரும்பை உருக்கி கவச ஆடையை செய்து அதை விற்று அதன் மூலம் பெறக்கூடிய வருமானத்தில் தன் குடும்ப வாழ்க்கையை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடத்துபவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். தஃசீருல் குர்துபியிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாமை குறித்து குறிப்பிடுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் ஆட்சி காலத்தில் மாறுவேடம் தரித்து மக்களுக்கு மத்தியில் செல்வார்கள். மக்களிடத்திலே தான் யார் என்பதை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் ஒரு அந்நியன் போல வேடை தடித்து கொண்டு கேட்பார்கள், தாவூதின் ஆட்சி எப்படி இருக்கிறது, மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், மக்கள் எல்லாம் நிம்மதியோடு இருக்கிறார்களா, அவரின் பணியாளர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் விசாரிப்பது வழக்கம். அப்படித்தான் ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாறுவேடம் தடித்து மக்களிடத்தில் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஒரு மலக்கை மனித ரூபத்தில் இறக்கி தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் அனுப்பி வைக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானவர் என்று அறியாமல் மனித ரூபத்தில் இருந்த அந்த வானவரிடத்தில் கேட்கிறார்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி. அப்பொழுது அந்த வானவர் சொல்கிறார், தாவூதே, தாவூதனுடைய ஆட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, நல்லாட்சி தான் வழங்கி கொண்டிருக்கிறார், தனக்கும் பயனுள்ளவராக இருக்கிறார், சமூகத்துக்கும் பயனுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் ஒரே ஒரு குறை இருக்கிறது, அதை மாத்திரம் நிறைவேற்றி செய்து கொண்டார் என்றால் அவர் பரிபூர்ணமான மனிதராய் ஆகிவிடுவார் என்று மனித ரூபத்தில் இருந்த வானவர் அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பேரே சொல்லுகிறார். உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அப்படியா, அவர் என்ன பண்பை மாத்திக்கணும்னு கேட்கிறாங்க. உடனே அந்த மலக்கு சொன்னாரு, தாவூத் என்ன செய்கிறார்னா தன் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை பொது நிதியிலிருந்து எடுத்துக்கொள்கிறார். அப்படி செய்யாமல் தன் கரங்களால் அவர் உழைத்து அதன் மூலம் ஈட்டக்கூடிய வருமானத்தில் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் செலவு செய்வாராயின் அவர் பரிபூர்ண மனிதராய் ஆகிவிடுவார் என்றதும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் வீழ்ந்தார்கள். அல்லாஹ், என் கரங்களால் என் சொந்த சம்பாத்தியத்தில் உழைத்து பொருளீட்டுவதற்கு தேவையான ஒரு தொழிலை எனக்கு கற்றுக்கொடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டபோதுதான் வஅலன்னா லஹுல் ஹதீத,
அவருக்கு இரும்பை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம், இலகுவாக்கி கொடுத்தோம். இரும்பை உருக்கி கவச ஆடை எப்படி செய்வது என்கிற கலையை கற்பித்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்றிலிருந்து கவச ஆடையை செய்து அதை விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வாழ்பவர்களாய் வாழ்க்கையை நடத்துபவர்களாய் இருந்தார்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவில் ஆகச்சிறந்த உணவு தன் கரங்களால் சம்பாதித்து அதன் மூலம் ஈட்டக்கூடிய வருமானத்தில் உண்ணக்கூடிய உணவுதான் மிகச்சிறந்த உணவு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன் கரங்களால் உழைத்து அதன் மூலம் கிடைத்த வருமானத்தில் உண்ணுபவர்களாக இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் உழைப்பை குறித்து பேசியதைப் போல், உழைப்பை வலியுறுத்தி பேசியதைப் போல் உலகத்தில் யாரும் எந்த மதமும் பேசவில்லை என்று நாம் அழுத்தம் திருத்தத்தோடு செல்ல முடியும். உழைப்பதை வலியுறுத்தக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய அதே நேரத்தில் உழைக்காமல் சோம்பேறித்தனத்தோடு இருப்பது, அடுத்தவரின் தயவை எதிர்பார்த்து இருப்பது, பிறர் சம்பாத்தியத்திலே தன் வாழ்க்கையை கழித்து விடலாம், ஓட்டிவிடலாம் என்கிற மனோபாவத்தில் இருப்பதை இஸ்லாமிய மார்க்கம் மிக மிக கடுமையாய் கண்டிக்கிறது, அத்தகையவர்களை வெறுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், இன்னல் மஸ்அலத ஜம்ருன் ஃபமன் இஸ்தக்ஸர ஃபஇன்னமா யஸ்தக்ஸிரு மினன் நார். அடுத்தவர்களிடத்தில் யாசகம் கேட்பது என்பது, உழைக்காமல் சோம்பேறித்தனமாயிருந்து கேட்பது என்பது ஜம்ருன், நரகத்தினுடைய ஒரு எரிகொள்ளி என்றார்கள். நரகத்தினுடைய ஒரு எரிகொள்ளி என்றார்கள். ஃபமன் இஸ்தக்ஸர, ஒருவர் அதிகமாய் யாசகம் கேட்டார் என்றால் ஃபஇன்னமா யஸ்தக்ஸிரு மினன் நார், பொருளாதாரத்தை மாத்திரம் அவர் கேட்கவில்லை, நரகத்திலிருந்து அதிகப்படியான எரிகொள்ளியை எனக்கு தாருங்கள் தாருங்கள் என்று அதிகமாய் கேட்கிறார் என்று அர்த்தம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு என்கிற ஒரு நபி தோழர் பெருமானாரிடத்தில் வந்து, நாயகமே, நான் ஏழை சஹாபியா இருக்கிறேன், ஏதாச்சும் தாருங்கள் என்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. மீண்டும் அந்த சஹாபி கேட்டார், இன்னும் ஏதாவது தாருங்கள். மீண்டும் கொடுத்து விட்டார்கள் நாயகம். மூன்றாவது முறை ஏதாவது கேட்கலாம் என்று நினைத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹக்கீம், இன்ன ஹாதல் மால ஹலிருன் வ ஹுல்வுன். இந்த பொருளாதாரம் இருக்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? பசுமையானது, இனிமையானது. யார் தாராளமான உள்ளத்தோடு போதும் என்கிற சிந்தனையோடு இந்த பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்கிறாரோ, பூரிக லஹு ஃபீஹி, அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். போதும் என்ற மனம் இல்லாமல் இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்கிற பேராசை குணத்தோடு ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிப்பாரையானால், அடுத்தவர்களிடத்தில் எதிர்பார்ப்பாரையானால் அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்ய மாட்டான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருவர் வயிறு நிமிர உண்ணுகிறார், ஆனால் அவருடைய வயிறு நிறைவடைய மாட்டேங்கிறது அல்லவா? அதுபோல்தான் அவருடைய பொருளாதாரம் அவருக்கு தன்னிறைவை எந்த காலத்திலும் தராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இதை சொன்னார்கள், கொடுக்கும் கரம் என்பது வாங்குகின்ற கரத்தை விட சிறந்தது என்றார்கள். இதை கேட்ட ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இதற்கு பின்பாக என் வஃபாத்து வரைக்கும் அடுத்தவரின் கரத்தை நான் எதிர்பார்க்க மாட்டேன், யாரிடத்திலும் கையேந்தி நிற்க மாட்டேன், யாரின் வீட்டு வாசலிலும் நான் நிற்க மாட்டேன் என்று ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாராங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திற்கு கிலாஃபத் பொறுப்பை ஏற்கிறார்கள், ஆட்சியாளராக இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல கனிமத் பொருட்கள் எல்லாம் வருகிறது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ஏழையாக இருக்கிறார். அவரை அழைத்து சொல்கிறார், உங்களுக்கு சேர வேண்டிய தொகை என்கிட்ட இருக்கு, வாங்கிக்கோங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சொல்கிறார்கள், நாயகத்திடத்தில் நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன், யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன் என்று, எனவே எனக்கு வேண்டாம் என்று மறுத்துறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஹக்கீம் இப்னு ஹிஸாமை அழைத்து, உங்களுக்கு சேர வேண்டிய தொகை பைத்துல் மாலில் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். முடியாது, பெருமானாரிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன், யாரிடத்திலும் கையேந்தி நான் வாங்க மாட்டேன், எவருடைய தயவையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன், என் சொந்த காலில் தான் நிற்பேன் என்று மறுத்து விடுகிறார்கள். வரலாறு சொல்கிறது, 120 வயது வரை ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். பெருமானாரிடத்தில் செய்து கொடுத்த சத்தியத்திற்கு பின்பு யாரிடத்திலும் அவர்கள் கையேந்தவில்லை என்பது மாத்திரமல்ல, தன் சொந்த காலில் நின்று உழைத்து வாழ்ந்ததால் ஒரு தன்னிறைவு மிக்க பொருளாதாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்தான்.
வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஹக்கீம் இப்னு இஸாம் பிற்காலத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்வார்கள். செல்கிற போது 100 ஒட்டகங்களை ஒரு சமயம் கொண்டு செல்றாங்க. 100 ஒட்டகங்களை எடுத்து அத்தனையும் குர்பானி கொடுத்து எல்லா ஏழைகளுக்கும் பங்கீடு செய்துவிட்டு திரும்புகிறார்கள். மறுசமயம் ஹஜ்ஜுக்காக மீண்டும் ஹக்கீம் இப்னு இஸாம் செல்கிறார்கள். செல்கிற போது 100 அடிமைகளை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். எல்லா அடிமைகளையும் அல்லாஹ்விற்காக விடுதலை செய்கிறேன் என்று அவர்கள் உரிமையிட்டு திரும்பினார்கள் என்று வரலாறு பேசுகிறது. ஒரு காலத்தில் நாயகமே ஏதேனும் எனக்கு தாருங்கள் என்று கையேந்தி நின்ற ஹக்கீம் இப்னு இஸாம் பிற்காலத்தில் 100 ஒட்டகங்களையும் 100 அடிமைகளையும் உரிமையிடக்கூடிய அளவிற்கு, தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்திற்கு போனார்கள் என்றால் காரணம் உழைத்து வாழ்பவர்களாக இருந்தார்கள். வியர்வை சிந்தி தன் சொந்த சம்பாத்தியத்தில் வாழ வேண்டும் என்கிற அந்த வைராக்கிய உணர்வு அவர்களிடத்தில் வந்ததற்கு பின்புதான் அவருடைய வாழ்க்கை முன்னேறியது என்கிறது பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாய் சொல்கிறது, அடுத்தவர்களின் தயவை எதிர்பார்க்காதே, சோம்பேறித்தனத்தோடு இருக்காதே, பிறருடைய சம்பாத்தியத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்ளலாம் என்கிற கற்பனை கோட்டை கட்டாதே. உன்னால் முடிந்ததை ஹலாலான வருமானத்தை ஈட்டு, அதிலே அல்லாஹ் கொஞ்சமாக இருந்தாலும் பரக்கச் செய்வான். அதில்தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்று இருக்கிறது என்பதை உழைப்பை இஸ்லாமிய மார்க்கம் ஊக்குவிப்பதை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உழைப்பிலே அதிகப்படியான ஈடுபாட்டையும் ஹலாலான வருமானத்தையும் அதிலே பரக்கத்தானதையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.